அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜேஸ்வா விலாகில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் காலையில் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம். இதில் கொண்டக்கடலை குருமா தான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் இதில் வந்து தேங்காய்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய், வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, ஒரு பல் வெள்ளைப்பூடு, தேங்காய், முந்திரி பருப்பு, பச்சை முந்திரி போட்டிருக்கேன். அப்புறம் மாவு பசங்க வச்சுருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பூரி போட போகிறோம். இது மாதிரி மாவு பிசைஞ்சோம்னா கட் பண்ணி பூரி போடுறதுக்கு சரியாக இருக்கும். அடுத்து பாருங்கள், பூரியெல்லாம் எல்லாருக்கும் போட்டு கொடுத்துட்டு பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்க்கணும். இல்லை, கிரைண்டரில் வந்து அரிசியை போட்டுட்டு அப்படியே பாத்திரத்தை ஃபுல்லாக தேய்ச்சிடணும். அப்புறம் அரைஞ்சிருமா மாவு. அதுக்கப்புறம் மதிய சமையல் ஆரம்பிக்கலாம். இப்போ கடலைக்கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உருளைக்கிழங்கும் கடலையும் போட்டு குருமா டீ போட்டு குடிச்சிட்டேன். பூரி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் பூரி போட இருக்குது. சிக்கன் குழம்புலாம் வச்சு ஊற்றியாச்சு. கொஞ்சமாக தான் வச்சுங்க பாருங்கள். எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டேன். இந்த இதிலெல்லாம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சமாக தான் இன்றைக்கி சாப்பாடு. அப்புறமாட்டிக்கு சைவ சாப்பாட்டுக்கு வந்து பாவக்காய் பொரியல், ரசம், பருப்பு கடைஞ்சி வச்சுக்கிட்டிங்களா? அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மதிய சாப்பாடு லஞ்ச். ஒருத்தவங்களுக்கு முட்டையும் பொரிச்சிருக்கேன். அவங்க கேட்டாங்க முட்டை வேணும் அப்படின்ட்டு, அதனால தான் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா முட்டை வச்சுருக்கோம் பாருங்கள். அடுத்து பாத்திரம் கிடக்கு தேய்க்கணும். அடுத்ததான் அந்த சாதம்லாம் முடிஞ்சு. இப்போ வந்து என் மக வந்து கொஞ்சம் போல் நெய்ச்சோறு வைக்கலாம். இந்த சாமி குறைச்சி தேங்காய் இருக்கா, அதை வச்சு நெய்ச்சோறு வைக்க போகிறோம். கொஞ்சம் போல் இவ்வளோதாங்க நம்மளோட மதிய சாப்பாடு இன்னைக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இனிமேல் அடுப்பெல்லாம் ஒதுக்கி பாத்திரம்லாம் தேய்ச்சி தாத்தாவுக்கு சாப்பாடை கொடுத்துட்டு வந்துட்டு தான் இந்த வேலையெல்லாம் நம்ம தாத்தாவுக்கு போய் நான் தான் சாப்பாடு கொடுத்துட்டு வரணும் மத்தியானம். காலை இது வந்து என் மக நெய்ச்சோறு வச்சா கொஞ்சம் போல் வச்சோம் பாருங்கள். சூப்பராக இருக்குது. நான் சாப்பிட்டேன், நல்லா இருக்குது நெய்ச்சோறு. நெய்ச்சோறுனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இருந்தாலும் சாப்பிட்ருவேன். அதுக்கப்புறம் சிக்கன் கட்லெட் போட்டிருக்கா பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு. இப்போ மதியானமே சமையல்லாம் காமிச்சல, இது அதுக்கப்புறமா ரெடி பண்ணி இந்த மாதிரி கட்லெட்லாம் போட்டுறாதீங்க, சாப்பிட முடியாது. தூரம் போடணும் சரியா? கட்லெட் இது நல்லா பண்ணியிருக்கா. இதை போட்டுட்டு கீவிட்டு ஆண்டிகிட்ட கதை பேசுனா பார்த்துக்கோங்க. அது இப்படி கறி போயிட்டு. இன்றைக்கி நம்ம மெஸ்ஸில் வந்து இதாங்க சாப்பாடு. இந்த சாதெல்லாம் அப்படி இங்கே பாருங்க. எங்கள் அம்மா பண்ணி சட்டை எல்லாம் நீட் பண்ணணும்ல. நீட் பண்ணனா தான் இதுக்கு எவ்வளோ வேலை இருக்குது. அப்படியே தலைக்கு மேலே வேலை இருக்க மாதிரி இருக்குது. தலையே வலிக்குது. சரி, ஓகேங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.